யூடியூப்ல வந்து நான் பண்ண தப்ப நீங்க யாரும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. என்ன தப்பா நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம கொரோனா டைம்ல தான் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாமே மிகப்பெரிய தாக்கத்தை வந்து மக்களிடையே ஏற்படுச்சுன்னா, வேலையும் இல்லை, ஸ்கூலு, காலேஜ் எதுவுமே கிடையாது, எல்லாமே இந்த யூடியூப்ல போக ஆரம்பிச்சாங்க. இப்போ அதை தாக்கம் எப்படி இருந்ததுன்னா ரொம்பவும் அதிகமாயிருச்சு. வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், டிகிரி படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், அப்படி போய் சம்பாதிக்கிறத விட யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு உள்ள ஒன்று வந்த உடனே நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், நானும் யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய பேரோட ஆசை இருக்கும். அதே கனவோட தான் நானும் யூடியூப்ல வந்தேன். நிறைய சர்க்கிள்கள், நிறைய வீடியோக்கும் வியூஸ் போகல, ஷார்ட்ஸுக்கும் வியூஸ் போகல, அப்படிக்குமே யோசிக்கும் போது தான் நிறைய பேர் நானும் யூடியூப்ல பார்த்து நிறைய பேர் சொன்ன விஷயத்த நானும் ஃபாலோ பண்ணேன். ஓரளவுக்கு எனக்கு வியூஸ் வச்சு ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. நான் நடுவில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்புனா, ஒரு வீடியோ, அந்த வீடியோ எடுத்து நான் போட்டு பண்ணிட்டேன். அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. அதுவும் 3 மந்த்துக்கு அப்புறம் தான் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து போகணும்னு சொன்னாங்க. அதுமாதிரி 3 மந்த்துக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ அந்த வியூஸ் போகல. ஃபர்ஸ்டா வீடியோ வந்து மினிமம் ஒரு 1000 பேர் பார்த்துருவாங்க. ஆனால் இப்போ வந்து 10 பேர் 15 பேர் பார்க்கறது அபூர்வமாகி போச்சு. நான் என்ன பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னா, நம்ம யூடியூப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதோட ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்று வைப்போம், யூடியூப் பேர் ஒன்று வைப்போம். அந்த பேரை தயவு செஞ்சு நீங்க கடைசி வரைக்கும் மாத்தாதீங்க. அந்த ஒரு பேரை நீங்க வச்சிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த பேர் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பேர் மாத்திட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேர் வச்சிருப்பீங்க, அந்த பேரை வச்சுட்டு ஒரு 1000 வீடியோ கூட போட்டுருவீங்க. போட்டு என்னால் அந்த பேர் கொஞ்சம் நல்லா இல்லையே, புதுசாக மாத்தலாமே அப்படின்னு சொல்லி நீங்க பேர் மாத்தினா, யூடியூப் வந்து உங்க அந்த 1000 வீடியோ போட்டீங்கல்ல, அந்த 1000 வீடியோ போக்கஸா வச்சு உங்க சேனல் வச்சுதான் அது போகும். அப்போ நீங்க சேனலோட பேரை மாத்திட்டீங்கன்னா யூடியூப் தெரியாது. அதனாலே உங்க சேனல் வியூஸ் போகாம இருக்கிறது இது ஒரு காரணமும் இருக்கலாம். இது ஒரு காரணம் தான், வேற நிறைய காரணம் இருக்கு, அதுல இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் தம்ப்நெயில், அதுதான் ஒரு யூடியூப் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம்னா இந்த வீடியோக்குள்ள என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து வெளியே காமிச்சிடணும். இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், 3 மணி நேரம் படத்துல டீசர் வராங்க, டைலர் வராங்க. ஏன் வர்றாங்க? படத்துல இதெல்லாம் இருக்கு, இதை பார்த்துட்டு படத்துக்கு வாங்க அப்படின்னு தான். அதே மாதிரி தான் நீங்க தம்ப்நெயில் வச்சாதான் தம்ப்நெயிலுக்குள்ள என்னென்ன இருக்கு, தமிழ் என்னன்னா நம்மள கவர்ச்சி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா, நாமளே இப்போ யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம தமிழ் பார்ப்போம். தமிழ் பார்த்துட்டு தான் நம்ம அந்த யூடியூப்ல போவோம், அந்த சேனல் போவோம். ஏன்னா அந்த வீடியோ நம்ம பார்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம தமிழ் நம்ம எந்த அளவுக்கு நல்லா பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வியூஸ் கண்டிப்பா வரும். நான் இந்த தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நான் அந்த தப்பெல்லாம் பண்ணி அனுபவப்பட்டனால தான் சரி இந்த தப்பு நீங்க யாரும் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து நான் ஷேர் பண்றேன். தயவுசெய்து பேரை மாற்றாதீங்க. தமிழ் முக்கியம், அதோட வீடியோ குவாலிட்டி, அதாவது ஓரளவுக்கு குவாலிட்டியாக வேணும். ரொம்பவும் நான் வந்து கேமரா தான் ஷூட் பண்ணுவேன், நான் வந்து ஐஃபோன்ல ஷூட் பண்ணுவேன் அப்படின்னா அவசியமே இல்லை. எல்லா கண்டென்ட் நீங்க கொடுத்தாலே போதும். மறுபடியும் இந்த குவாலிட்டி அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இந்த வாட்டர் மேலன் ஸ்டார் வந்து 10,000 ஃபோன் வச்சு எந்த அளவுக்கு ஆனாரு, அது வேற. அதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அதுதான் தவிர, அது எப்படி நம்ம சொல்ல வரோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நம்ம இந்த கேமரா தான் சொல்லணும், இந்த கேமராலாம் நம்ம வந்து இந்த கேமரா தான் பேசணும், இந்த ஐஃபோன் தான் நம்ம ஷூட் பண்ணணும் அப்படிலாம் எந்த ஒரு விதிமுறையும் யூடியூப்ல கிடையாது. நல்ல குவாலிட்டியை நீங்க பேசி நீங்க சொல்ற விஷயம் மக்கள் ஏற்றுனாலே போதும். உங்க வீடியோ, உங்க சேனல் நல்ல குரோத் ஆகுது நீங்க பார்க்கலாம். 2 விஷயம் சொல்லியிருப்பேன். யூடியூப் பேரை மாத்தாதீங்க, தயவு செஞ்சு பேரை மாத்தாதீங்க. அதுக்கப்புறம் தம்ப்நெயில், நல்ல தம்ப்நெயிலை நல்லா எடிட் பண்ணி நல்லா பக்காவாக வைங்க. அந்த 2மே உங்களுக்கு வியூஸ் போடுறதுக்கு இன்னும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பாய்.